ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோடம்ஸை யூஸ் பண்ணி வெப் கண்ட்ரோல் மூலியமாக நம்ம எப்படி ஒரு எல்இடியை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ESP8266ங்கிற ஒரு நோடம்சி மாடியூல் பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்துக்கிறேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரெட் போர்டு எடுத்துக்கிறேன். இந்த நோடம்சியை பார்த்தீங்கன்னா நான் மேலே ப்ளேஸ் பண்ணிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்துக்கிறேன். அதையும் பார்த்தீங்கன்னா நான் பிரெட் போர்ட்லேயே கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நான் ஜம்பர் ஒயர்ஸை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதில் உள்ள ப்ளஸ்ஸை வந்துட்டு நம்ம நோடம்சியில் உள்ள D0 இருக்குது பார்த்தீங்களா, அதில் கனெக்ட் பண்ணிடுங்க. மைனஸை வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் தான். உங்கள்கிட்ட இருக்க பிசி இல்லைனா லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆர்டினோ ஐடிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, நோடம்சிக்கு தேவையான லைப்ரரி ஃபைல்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் வீடியோ நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். தேவைப்பட்டால் மேலே ஐக்கான்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணதுன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதில் நியூ ஃபைல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த விண்டோவை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா வாய்டு செட்டப் வாய்டு லூப்புன்னு இருக்கும். இது நமக்கு தேவையில்லை. இது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ் பண்ணிட்டு கோடோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் காப்பி கொடுத்துருங்க. காப்பி கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இதில் பேஸ்ட்டு கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடு இப்படி தான் இருக்கும். இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா SSIDன்னு இருக்கும். உங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட்டோட SSID, அதாவது ஹாட்ஸ்பாட் நேம் பார்த்தீங்கன்னா இதில் என்ட்ரு பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் பாஸ்வேர்டு. நம்ம மொபைல் மூலம் கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறது மூலியமாக அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னோடய SSID நேம் பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டையும் பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். இது எல்லாம் கனெக்டாக கொடுத்தாப்பட்ட மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கம்பைல் பண்ணி நம்ம போர்டுக்கு அப்லோட் பண்ணிடலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கம்பைல் பண்ணிக்கிறேன். கம்பைல் பண்ணுறதுக்காக ஒரு ஃபைல் ப்ரெஃபரன்ஸ் கேட்கும். அதை சேவ் பண்ணியிருக்கேன். சேவ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கம்பைல் ஸ்டார்டர்னு வருது. கம்பைல் ஆகி முடிச்சது பார்த்தீங்கன்னா நீங்கள் போர்டுக்கு டேரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டூல்ஸுக்கு போய்ட்டு நோடம்சி 12E என்ட்டு மாடியூல். அதே நான் அது கொடுத்துக்கிறேன். உங்கள் மாடியூல் என்னவோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கங்க. காம் ஃபைலில் கனெக்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கோடை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை ஆகும். இல்லைனா பார்த்தீங்கன்னா இடையிலே எரர் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா போர்டுக்கு அப்லோட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், டைம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கோடு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக அது பர்சன்டேஜ் வைஸில் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிட்டுருக்கு. கோடு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை ஆகி முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ரீசெட் பட்டன் நோடம்சியில் ஒரு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஐபி அட்ரஸும் ஆகும். அந்த ஐபி அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் என்ட்ரு பண்ணணும். அதை காப்பி பண்ணி நீங்கள் மொபைலில் என்ட்ரு பண்ணிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா மொபைல் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் நம்ம ஆல்ரெடி நம்ம ரீசெட் பண்ண நமக்கு ஒரு ஐபி வந்தது பார்த்தீங்களா. அதை சர்ச் பண்ணிடுங்க. அதை சர்ச் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ESP வெப் எல்இடி ஈஸ்னு இருக்கும். அதை ஆன் பண்ணி அப்படின்னா எல்இடி ஆன் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணி அப்படின்னா எல்இடி ஆஃப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சீரியல் மானிட்டரில் கூட நம்ம அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் கூட பார்த்துக்க முடியும். இது ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சீரியல் மானிட்டர் கூட நீங்கள் மானிட்டர் பண்ணிக்க முடியும்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் 2 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னு வச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னென்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் இல்லை ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.